வருமான வரித்துறையினர் சோதனை தொடர்பாக ஆதாரத்தை வெளியிட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சோதனை நடத்தியது தவறில்லை என்றும் அதை வெளிப்படையாக கூற மறுப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். ஐடி ரெய்டு சோதனை நடத்தப்பட்டது தொடர்பாக சென்னையில் வீடியோ ஆதாரம் வெளியிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டியளித்துள்ளார். சோதனை நடத்தவில்லை என வருமான வரித்துறையினர் மறுத்திருந்த நிலையில் ஆதாரம் வெளியிட்டு செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வீட்டில் உள்ள எனது அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை செய்ததாகவும் வருமான வரித்துறை சோதனை என்ற பெயரில் துன்புறுத்தியதாகவும் தெரிவித்தார். சோதனை நடத்தியதற்கான ஆதாரம் உள்ளது. வருமான வரித்துறை சோதனையால் தான் ராகுல்காந்தி பரப்புரைக்கு தன்னால் செல்ல முடியவில்லை என விளக்கமளித்துள்ளார். தனது ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பல நிர்வாகிகளின் வீடுகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அதிகாரிகள்லாம் யாரு? காவல்துறையா அங்க நிக்குது அப்படிங்க. நான் நேரடியா உன்னை குத்தல, சைட்ல தான் குத்தன, பின்னாடி குத்தனன்னு சொல்லலாமா? இப்ப மல்லிகார்ஜுன கார்கே எதுவோ சொல்லிட்டாருன்றதுக்கு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் ரிப்ளை கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஜனநாயக நாட்டில் ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? ஒரு கிராமத்தில் இருக்க மக்கள், வயசானவங்க எல்லாம் சோதனைன்ற பேர்ல வீட்டுல போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணீங்கலாம், இவங்கெல்லாம் தாங்குவாங்களா? இன்னும் அடுத்தது ஒண்ணு இருக்கு. இன்னும் 2 நாள்ல வரும் தேர்தல். இப்பதான் நேற்று முடிஞ்சிருக்கு. சுங்காசத்திரத்துல, சிறுமாங்காடுல இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போனது அந்த தலைவரை, அதுவும் வருது. இன்னும் 3 ஆண்டுகள்ல ஆட்சி மாற்றவரும் எல்லாம் சொல்றாங்க. நான் சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு 5 மாநில தேர்தலுக்கு பிறகு ஒன்றிய அரசியல் ஆட்சி மாற்றம் வரும். இந்த அதிகாரிகள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ ஒரு நிமிடம் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு ஆட்சி மாற்றம் வந்துடும். சந்திரபாபு நாயுடும் தயாரா இருக்காரு, நிதிஷ்குமாரும் தயாரா இருக்காரு. ஆனா நாங்க அது மாதிரி கொள்ளைப்புற ஆட்சி செய்யறதுக்கு விரும்பல. அதிகாரிகள் புரிஞ்சுக்கணும். ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை மாத்தினாங்க? 1000 கேள்விகளுக்கும் விடை இருக்கு. அதனால அதிகாரிகள் ஏவல் விட்டாங்கலாம் நீங்க செய்யுங்க. மக்கள் கிட்ட சொல்லுங்க, பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்க. இங்கெல்லாம் ரைட் பண்ணோம், இங்கெல்லாம் சர்வேலன்ஸ் பண்ணோம். எங்க காரு வடநாட்டு அதிகாரிகள் கிறிஸ்டா கார்ல 4 பேர் வந்தா டிரைவர் சாவியை போட்டு ஓடிடுறான். பயம், ஆளுங்க வேலை செய்ய வர மாட்டாங்க. தேர்தல் நேரத்தில் எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்? தேர்தல் நேரத்தில் இது மாதிரி ஏன் பயன்படுத்துறீங்க? என்ன எடுத்தீங்க? எல்லாத்துக்கும் விடை இருக்கு.